ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு தான் வந்து விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டேன். கமல் வந்து காலையில் தான் சென்னையிலேருந்து வந்தாங்க. வந்ததும் பிஎன்ஐ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் யாரும் இல்லை, எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்தது. எடிட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னமோ தெரில, இப்போ திண்டுக்கல் போகிறேன், கடைக்கு போகிறேன் அப்படின்னா நல்லா வந்து பவுடர் அடித்து போட்டு வச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டு வெளியே கிளம்புவேன். இன்றைக்கி என்னமோ தெரில, எனக்கு வந்து தோணுச்சு இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நல்லா ப்ரெசண்ட்டாக இருக்கணும், எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, நல்லா ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போனால் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து போட்டுட்டு, இது எப்பயும் போல தான் மேக்கப் வந்து பெருசாக இருக்காது. சன்ஸ்க்ரீனு, அந்த காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறம் போட்டு வச்சுக்குவேன். லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து லிப்ஸ்டிக் போடணும்னு தோணுச்சு. ஸோ போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்படி கிளம்பியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸோ அப்படியே வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிருக்கேன். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு பிளான். ஏன்னா இப்போ வந்து வெளியே எங்கேயுமே நான் போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் என்ன வேலைகளோ அது மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பிள்ளைங்களும் இப்போ வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அதனால் ஒரு 4 மணிக்கு மேலே கிளம்புனோம் அப்படின்னா மகிழினியும் வந்துடுவா. ஸோ அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். போயிட்டு வரேன், பார்க்கலாம். மகிழினியை பார்க்குறதுக்காக அம்மா வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணனால வேறு எந்த வேலையும் எனக்கு ஓடலை. எப்படா 4:30 ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து கிளம்பி வந்தேன். மீனா எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தேன். எங்கடி கிளம்புற அப்படின்னு கேட்டேன். கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் கோயிலுக்கு போனேன். பிள்ளைங்க எங்கே அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் தூங்குறாங்க. நான் ரெடி ஆகிட்டு பிள்ளைங்களை எழுப்பி விடணும் அப்படின்னு சொன்னான். பேத்தியை எழுப்பி விடு, அந்த பிள்ளைய பார்க்க தானே வந்திருக்கேன். சரி எழுப்பி விடு, அவளை பார்க்கத்தானே வந்திருக்கேன். எழுப்பி விடவா? இந்த வரேன். தூங்கிட்டு இருப்பாங்கன்னு வந்தால் ரித்வின் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். மகிழினியும் மாமாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் போய் எழுப்பி விட்டுட்டேன். நான் எழுப்பி விடலைன்னாலும் அவங்க அம்மா கொஞ்சம் நேரத்தில் எழுப்பி விட்டுருப்பா. சரி, வரியா வரலையா? கோயிலுக்கு உங்க அச்சி பெரும்சாமி கோயிலுக்கு போகுது. எந்திரி. இல்ல, நாங்க முருகன் கோயிலுக்கு போறோம். வரியா இல்லையா? அவங்க அச்சி பெரும்சாமி கோயிலுக்கு தான் போகுது. அங்க தான் போகுது. வாப்ல போலாம். வரியா இல்லையா? காயல் கண்மணி ஏதால கேக்குதுங்க. வரியா? போய் எழுப்புன உடனே எந்திரிச்சிருச்சு. ஐயோ, தலசீவு போலாம். மகிழினி என்னை பார்த்ததுமே கையலக்கா எங்க அப்படின்னு தான் கேட்டா. அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டா, சாட்டர்டே சண்டேல கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சமாதானம் ஆயிட்டா. கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து அம்மாங்க ஊரில் இருக்க ஆதிமுருகன் கோயிலுக்கு தான் வந்தோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால போகலான்னு சொன்னான். நான் இதுக்கு முன்னாடி 2 டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பட் பெருசாக கூட்டம் இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி போனோம். பட் எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இந்த குகை வந்து போகர் வாழ்ந்த குகைன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே வந்து சொல்லியிருக்கேன். மீனா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நானும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். ஈவினிங் டைமு ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த இடமேன்னு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னதான் அத்தை போகக்கூடாதா? ஐயோ, அப்புறம் நான் போய் கயல் கண்மணியை பார்க்க வேணாமா? வா போலாம். சரி வா, கயல் கண்மணி வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வா வா. ஆமாம் ஆமாம் வர்றாங்க. ஏ பாப்பா, நான் மாமாட்ட சொல்லிடுறேன், நான் வரலை, நான் மகிழினி கூடயே இருந்துக்கிறேன், மகிழினி என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சுன்னு. பதிலே சொல்லலை. நாங்கள் கோயிலில் இருக்கும் போதே கமல் கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு. சரி நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புனா மகிழினி நீ போகாதத்த இருத்த கயல் கண்மணியை வர சொல்லுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா.
வந்துட்டாங்க, நீ வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அத்தைக்கு இந்த இதைதான் கேக் வச்சிருக்கேன் நீயா? அத்தை கேக்லாம் கொடுக்குறா பாருங்க. ஆமாம், கேக்கெல்லாம் கொடுக்குறா, அதான் இருக்க சொல்கிறாள்ல. காலையில் அப்புறம் என் பிள்ளைல யார் ஸ்கூலுக்கு அனுப்புவா? ஏ அந்த வண்டியை ராஜாத்தி இவன் ஏதோ உடச்சி ஓடுகம் தீருவான். போயிட்டு வரேன், சனி ஞாயிறில் கூப்பிட்டு வரேன். சரி வரேம்மா, பாய் மீனா, பாய். நானுமே சீக்கிரமாக வந்துட்டேன். வந்ததும் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியமே மீன் வாங்கி வச்சுருந்தேன். சரி ஈவினிங் போல் சமைச்சிக்கலாம், இன்றைக்கி ஈவினிங் செஞ்சோம்னா நாளைக்கு காலையில் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஈவினிங் போல் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். போயிட்டு வந்ததும் மீன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி என்னோட நிறைய வீடியோஸில் வந்து மீன் குழம்பு நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு போட்டனால பெருசாக ரெசிபி எதுவும் ஷூட் பண்ணல. மீன் குழம்பு வச்சு மீனும் பொரிச்சிட்டேன். மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து தோசைக்கு எடுத்துக்கிட்டோம், நாளைக்கு ரைஸ் கூட சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. வழக்கம் போல் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி பெருசாக சமையல் வேலை இல்லை. முதல் நாள் நைட்டே மீன் குழம்பு வச்சனால பெருசாக வேலை இல்லை. காலையில் எழுந்திரிச்சு சாதம் மட்டும் வச்சேன். பிள்ளைங்களும் மீன் குழம்புலையே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னனால குழம்ப நல்லா கொதிக்க வச்சு பிள்ளைங்களுக்கு தனியாக ஊற்றி வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸில். பிள்ளைங்களும் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்ருக்கேன். எப்போவுமே இதே அக்கப்போரு தான், தலையில் சீப்பு வச்சாலே ஒன்று கத்துவாங்க. பாய்டா. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கீழே வந்துட்டேன். இன்றைக்கி நேந்திரம் மிக்ஸுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 120 கிலோ நேந்திரம் காய் வந்திருக்கு. ஸோ இந்த காயெல்லாம் தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி சன்ட்ரை பண்ணி அது கூட நட்ஸ் எல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணுவோம். நேந்திரம் மிக்ஸ் வந்து கிட்ஸோட வெயிட் கெயினுக்காக கொடுக்கறது. நேந்திரங்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. குழந்தைங்களோட நேச்சுரல் வெயிட் கெயினுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். மதியம் வரைக்கும் நேந்திரங்காயை உரித்து அதை ஸ்லைஸ் பண்ணுற வேலை தான் போயிட்டு இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே இன்றைக்கி வந்த கிட்ஸ் காம்போ ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மொத்தமாக பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட கிட்ஸ் காம்போ, பெஸ்ட் செல்லிங் காம்போ, மால்ட் காம்போ, ரைஸ் மிக்ஸ் காம்போ அப்படின்னு நிறைய காம்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளோட கிட்ஸ் காம்போவில் ஹெல்த் மிக்ஸு, நேந்திர மிக்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ மிக்ஸு, ஏபிசி பவுடர், ராகி சாக்கோ மால்ட்டு, டேட்ஸ் பவுடர் அப்படின்னு 6 ப்ராடக்ட் வரும். இது 6ம் சேர்த்து எம்ஆர்பி 760 ரூபா வரும். நம்ம வெறும் 666 கொடுக்குறோம். அது கூடவே உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு எங்களோட சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட்டும் உண்டு. கிட்ஸ் காம்போ ஆர்டர்ஸ் டெய்லியுமே நிறைய வந்துட்டுருக்கு. இதில் 6 ப்ராடக்ட் இருக்கனால ஒரு ப்ராடக்ட் இல்லை அப்படின்னாலும் பெண்டிங் வைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் டெய்லியுமே பார்த்து செக் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டாக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கிட்ஸ் காம்போ போடுறோம், இது காலியாக போகுதுன்னு தெரிஞ்சனால இன்றைக்கி நேந்திர மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். எங்களோட ப்ரொடக்ஷன் பேக்கிங் கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 100 தான். இப்போ 100 தாண்டி ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் அண்ட் பேக்கிங் கெப்பாசிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே வந்து மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஈவினிங் வரைக்குமே வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஈவினிங்க்கு மேலே இன்றைக்கி எங்கள் ரோட்டரி கிளப்பில் ஒரு குட்டி செலிப்ரேஷன், அதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன். கமல் என்னை போகிற வழியில் இறக்கி விட்டுட்டு கமலும் கடைக்கு கிளம்பிட்டாங்க. மறந்துடாமல் ரிட்டன் போகிறப்ப என்னை பிக்கப் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். ஏன்னா டெய்லி நான் கடைக்கு போகிறதில்ல அப்படின்றனால ரிட்டன் வரும்போது சல்லுன்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக. இன்றைக்கி எங்கள் ரோட்டரி கிளப்பில் கௌபாய் தீமில் ஒரு செலிப்ரேஷன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். ஏன்னா எப்போவுமே ப்ராஜெக்ட்னு ஓடிட்டே இல்லாமல் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணால் தான் எங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றனால மெம்பர்ஸும் நல்லா ஜாலியாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீமில் ஒரு செலிப்ரேஷன் வைக்கும் போது அந்த தீமுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதே வந்து ஒரு ஜாலியான விஷயந்தான். இந்த செலிப்ரேஷனில் மோஸ்ட்லி நாங்கள் போட்டு போகிற ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி கேம்ஸ் வந்து ஃபன் கேம்ஸாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எனக்கு எங்கள் ரோட்டரி கிளப்புக்கு போனேன்னா ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி எங்கள் பீப்புள்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அக்கா கீழே 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 மேலே சைடில் எல்லா பக்கமும் எடுக்க அட்ட டைமில் எடுக்க அனுஷியா இப்போ போட எல்லாரும் அவுட்டு அவுட்டு.
ரொம்ப ஜாலியாக கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். ரிட்டர்ன் போகிறப்ப கமலையும் பிள்ளைங்களையும் என்னை பிக்கப் பண்ணிக்க சொன்னேன். கரெக்டாக என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.